வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல செய்யப்படுற ரெசிபி பாயசம், அவல் பாயசம். பாயசம்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். நல்ல எம்மியான டேஸ்டியான பாயசம். டக்குனு ஈஸியான முறையில சரியும் பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் இப்ப மழை நேரமா இருக்கிறதுனால வீட்டுல கொசு கரப்பான்லாம் நிறைய இருக்கும். அதுக்கு நம்ம வெங்காயத்தோல் பூண்டு தோல்லாம் வீட்டுல யூஸ் பண்றத தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் அந்த ஸ்மெல்லுக்கு போயிடும். பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு பால் நல்ல சுண்டை காய வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கல பாயசத்துக்கு. ஏலக்காய் 2 தட்டி எடுத்திருக்கேன். வெல்லம், தேங்காய் பல்லு எடுத்து நறுக்கி வச்சிருக்கு. கிஸ்மிஸ் முந்திரி, அவல் 1 கப்பு, நெய் கொஞ்சம். பாயசம் செய்ய நெய்யில் வறுத்துக்கலாம். கடாய் காஞ்சிருக்கு, அதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. திராட்சை முந்திரியா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே நெய்ல கடாயில நல்லா தேங்காய் பல்பெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயும் நல்லா வறுத்தாச்சு. அதையும் இதே பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி திராட்சையோட. இப்ப அதே கடாயில நெய்ல கொஞ்சமா நெய் இருக்கு, அதுலயே நல்லா அவளையும் வறுத்துக்கலாம். இப்ப அவளை வறுத்தாச்சு. இதுல காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். பால் நல்லா ஆற வச்ச பாலா சேர்த்துங்க, இல்லைன்னா பால் திரண்டுரும். நல்லா கெட்டியான பாலா சேர்த்துருக்கேன். இப்ப இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்ப வெள்ளத்தை நல்லா பொடிச்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப்பில் அவளுக்கு 1 கப்பு வெள்ளம் சரியான அளவா இருக்கும். இப்ப அவல் பாயசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுல தட்டி வச்சிருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா அவல் பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பவுமே ரவை, பாசிப்பருப்பு, சேமியால தான் பாயசம் செய்வோம். இந்த மாதிரி அவல் செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப செஞ்ச பாயசம் பிடிச்சிருச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.